இப்படி வாங்க. மிஸ்டர் பாண்டியன், இந்த ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுங்க. யோ, நான் யார் தெரியுமில்ல? இல்லை, நான் அதனோட தம்பி. அண்ணன் ஊர்ல இல்லாதப்ப நீ இந்த பயில கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச அவனை உன் கல்யாணத்துல உன் மொண்டாட்டிக்கு நீ கட்டின தாலி இருக்காத ஜாக்கிரதை. உன்ன மாதிரி அயோக்கிய பசங்க செய்யற அக்கிரமங்களை எல்லாம் எந்த பயமும் இல்லாம எதுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. முத்துவேலு என்கிட்ட விவரம் எல்லாம் சொல்லிடுச்சு. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை முறையோட செஞ்சு வச்சிருக்கிறேன். மரியாதையை கையெழுத்து போடு. ஏய், கையெழுத்து போடலன்னா வாங்கி இருக்கிற மாலையை மலர் வளையமா வச்சிரு. போடு. அப்பா ஐயா வரணும். இல்லையா, பவானியோட புருஷன் கூப்பிட்டா நிக்க வேண்டியதானே? எங்க டிங்கி நீங்க ஆட்டிக்கிட்டே போற? கல்யாணம் முடிகிற வரைக்கும் மாப்பிள்ளை மரியாதை கொடுத்தோம். இனிமே தாறு மரம் நடந்துகிட்டு மௌன டார கீச்சிடுவோம். ஊர்ல இருந்து உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா ஊர் போற ஹர்த்தால். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் மந்திரிகளுக்கு தந்தி அடிச்சு உன் பேரை நார் அடிச்சிருவோம்ப்பா. அப்புறம் உனக்கு இஸ்டேல் பாண்டியன் இவ்வளவு நேரத்துக்கு பேர் இருக்காரு. உள்ள தள்ளி 304 215 நம்பர் கொடுத்துருவாங்க. அலுமணி தரத்துல களிய கல்லு மாதிரி உருண்டை பிடிச்சு போட்டாங்கன்னா உட்காந்துட்டு பொறுப்பா கொண்டாடி கூட்டிட்டு போ. இனிமேலாவது கண்ட இடத்துல சாப்பிட்டு இருக்காம வீட்டுல அளவோட பெத்து வளமோட வாழ வாழ்றாங்க. அண்ணன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இருக்கலாம். நிறைய அயோக்கியனுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் திருத்தி இருக்கானுங்க. தைரியமா போ, நல்லது கெட்டதுக்கு நாங்க இருக்கிறோம். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. மந்திரி வீட்டு மருமகன் நான் அவனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்தா நீ யாரோ கந்திரி வீட்டு கை சடையை கட்டிட்டு வந்து நிக்கிறியடா. வெக்கமால உனக்கு? வெக்கமால உனக்கு? இன்னைக்கு மந்திரி நம்ம வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வராரு. அவர் முன்னாடி எப்படி அந்த மூஞ்சி காட்டி நிக்கிறது? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா முத்துவேலு என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பான். எப்படி நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு அவமானத்தை தேடிக்கிறதுக்கு பதிலா நீ செத்தே இருக்கலாம். நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த கழுதையை தீர்த்து கட்டி இருப்பேன். அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டான் அந்த முத்துவேலு. இந்த கழுதைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நீ நானும் தான் பொறுப்புன்னு ஊரை கூட்டி மிரட்டினா வந்து நடத்த வேண்டாம். மினிஸ்டர் வீட்டுல கிளம்பிட்டாரா? போன் வந்துரு. வர எலெக்ஷன்ல முத்துவேலுக்கு தான் எம்எல்ஏ சீட் கொடுத்திருக்காரு மந்திரி. அப்புறம் அந்த பாராட்டு கூட்டத்துக்கு உன்னை கண்டிப்பா வர சொன்னாரு. அப்படி வரலன்னா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும்னு சொல்ல சொன்னாரு. திலகா, என்னதா? குட்டையோ நெட்டையோ அவன் பொண்டாட்டி முழுகாம இருக்கான்ல. யார் பொண்டாட்டி? அவன் தான் ஒருத்தர் இருக்கானே பேரேன்னு சொல்லிக்கிட்டு. அவன் பொண்டாட்டி தான். போகாம கூட இருந்துருவேன். என்னதான் உன் பேர மேல கோபம் இருந்தாலும் நான் வயிற்றுல இருக்கும்போது என்ன வந்து பாப்பியா அப்படின்னு அந்த பிறக்க போற குழந்தை என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டக்கூடாது பாரு. அதனாலதான் கொஞ்சம் பலகாரம் பண்ணி வச்சிருக்கேன். அத கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. நான் போக மாட்டேன். செஞ்சு வச்ச முறுக்கி அந்தஸ்து வேணும் நம்ம 2 பேரும் திருட்டு போவோம். என்ன கெட்டா போவோம்? உங்க பேருன்னு பாக்குறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? தாராளமா போயிட்டு வாங்க. போயிட்டு உடனே வந்துருவேன். அறிவு இருக்கா? வயிற்றுல குழந்தை இருக்குல்ல. இருந்தா என்ன பெரிய அக்கறை இல்லாம ஐடியா வருதா? நாளைக்கு நானே என் மச்சான் கடைக்கு போறோம். உனக்கு என்ன வேணும் சொல்லு. நாளைக்கு உங்களுக்கு வளகாப்பு. வளகாப்பு பெரிய வளகாப்பு. அது 7வது மாசம் தாயா பண்ணுவாங்க. இப்ப யாராவது பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அது மத்த பொம்பளைங்களுக்கு. உனக்கு நாளையில இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் டெய்லி வளகாப்பு தான். லிஸ்ட் சொல்லு. நான் கேக்குறது கடையில ஒண்ணும் கிடைக்காது. ஓ மனசுல இருந்து தாயா கிடைக்கும். சரி சொல்லு. நான் கேப்பேன். அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சொல்லு. நிச்சயமா? சத்தியமா? ஒண்ணும் இல்ல. நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா நம்ம டாக்டர் அம்மா திலகவதி இல்ல, அவங்க பேர் வைக்கலாம்யா. ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அந்தம்மா உனக்கு பிடிக்காதா? ரொம்ப நல்லவங்கயா. ஆமாயா, நீ எனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட தாலியே நின்னு பழகிட்டு இருந்தியா. அது ஒரு நாள் அவங்க கிட்ட சொல்லி அழுதுட்டேன்யா. பவானி பவானி, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் புருஷனை உன்னோட சேர்க்கறது என்னோட பொறுப்புன்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் என்ன மாய மந்திரம் பண்ணாங்களோ இல்ல எந்த சாமி கிட்ட எனக்காக வேண்டிக்கிட்டாங்களோ தெரியல. அதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட பிரியமா இருக்க ஆரம்பிச்சிட்ட. கிழவி நீ எப்ப வந்த? ஆ, நீ உங்க பொண்ணுக்கு எங்க திலகவதி பேரை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல்ல, அப்பவே வந்துட்டேன். இந்த கிழவி உனக்கு தெரியாதுல்ல? இதான் டாக்டர் அம்மாவோட பாட்டி. டாக்டர் அம்மா மரியாதை கொடுக்கணும்ல. வணக்கம். உன்ன மாதிரியே பயங்கர லொல்லு பாட்டியா? லொள்ளு எனக்கு மட்டும் இல்லம்மா, எங்க பரம்பரைக்கே லொள்ளு ஜாஸ்தி. இல்லைன்னா கொள்ளு பேரனுக்கு ஆசையா பலகாரம் பண்ணிக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி சொந்த அப்பனை பெத்த பாட்டி நான் வந்து நிக்கிறேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு நிப்பானா என் பேரன். இப்போ லொள்ளு எனக்கா உன் புருஷனுக்கான்னு கேளு. என்னய்யா கிழவி பேரன் கொள்ளு பேரன் என்னென்னமோ வளருது? உளறதுக்கு என்ன உளறதுக்கு? அன்னைக்கு ஒருத்தி தலையை தூக்கி வச்சுட்டு என்ன தலைமுடிக்கிட்டு வெளியே போட நாயேன்னு சொல்லி துரத்த வேண்டியது. இன்னைக்கு ஒருத்தி முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சோன்ன பையில பலகாரம். எவனுக்கு வேணும் பலகாரம்? நிமிஷத்துக்கு நிமிஷம் பேச்சு மாத்தி பேசிட்டு என்ன எப்படி இதோட பேரன் சொல்றது பயமா இருக்கு எனக்கு. பேரன் சொல்றதுக்கு அப்படியெல்லாம் நீ என்ன தப்பா நினைக்காதப்பா. உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம திலகவதி கழுத்துல நீ தாலி கட்டலையேங்கிற கோபத்துலதான்ப்பா நான் அப்படியெல்லாம் பேசிட்டு. என்னய்யா டாக்டர் அம்மா கழுத்துல நீ தாலி கட்டுறதா இருந்ததா? ஆமாம்மா, முத்துவேல் உயிருக்கு உயிரை ஆசை வச்சிருந்ததே உனக்கு உயிரை கொடுத்தாளே அந்த திலகா மேலதான். உன் கல்யாணம் நடந்ததே அவன் கல்யாணம் நின்னதுனாலதான். அது மட்டும் இல்ல பவானி, முத்துவேல அவளை வெறுத்தாதான் உன் கூட சந்தோஷமா இருப்பாங்கிறதுக்காக பாவம் அந்த பொண்ணு இவன் அவளை வெறுக்கிற மாதிரி நாடகமே ஆடி இருக்கா. சரி சரி, ஒருத்தைய நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா இன்னொருத்தைய நினைச்சு சிரிக்க முடியாது. பவானி இதை பாரு, உனக்காக இனிப்பா அதிர்ஷ்டம் பண்ணி கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுமா. என் கிழவி இது உனக்கே நியாயமா? சொந்த பந்தம் யார் என்னன்னு என்கிட்ட சொல்லாம உங்க கசப்பை எல்லாம் மூடி மறைச்சிட்டு எனக்கு மாத்திரம் இனிப்பு கொடுக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அந்த டாக்டர் அம்மா, ஐயோ அந்த அம்மா வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுதான் எனக்கு ஒரு குழந்தை. அப்படி ஒரு குழந்தைய எனக்கு வேண்டாம், எனக்கு ஏம்மா, நீங்க சின்ன பிள்ளைங்க, ஆளாளுக்கு மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு என் வம்சத்தை அழிச்சிடாதீங்கடி. இத பாரு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்களாவது சந்தோஷமா இருக்கல என்ன? அப்புறம் நான் உசுரோட இருக்கவே மாட்டேன். நான் உசுரோட யார் சொன்னாங்க நாங்க சந்தோஷமா சந்தோஷமா தான் இருக்கோம். என்ன சொல்லுவேன்? கொள்ளு பேராண்டி லொள்ளு பாட்டி கிட்ட உதவாங்க போராண்டி.